அந்த அழாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் டிப்ரெஷன் வந்துடும். அழுதுறணும், அதை முடிச்சிடணும். ஆனால் டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏன் அழுறாங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த மெமரியை ஓட்டி பார்க்கறது. நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி இருந்துட்டேனே, அதை செஞ்சுட்டேனே அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் யூ ஆர் பிளாக்ட். எங்கேயோ பிளாக் ஆயிட்டீங்க. அதுலேருந்து ரிலீவ் ஆகி அடுத்தது போகிறதுக்கு யூ மே நீட் சம் ஹெல்ப். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ சண்டை வருது, பிரேக்கப் ஆகுது அப்படின்னா உடனே போய் வந்து அந்த நம்மளால இதை ஏற்றுக்க முடியாமல் போய் சரி பண்ணுறங்கிற பேரில் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குமா? இல்லை வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும்போது அது திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? இல்ல. அது என்ன ஒரு என்னன்னா, அதுவும் இவங்க மைண்ட் அவங்கள டினையல்லே வச்சிருக்கு. இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, அகைன் டு டூ வித் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இறந்துட்டாங்கன்னா, உடனே நம்ப மாட்டாங்க. நெறைய பேர் இத இழந்தவங்களுக்கு தெரியும். டினையல்லே இருப்பாங்க. இல்ல, இல்ல அவங்க இருக்காங்கங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உயிரோட தாங்க இருக்காங்க. அவங்க நேத்து கூட பேசுனாங்க. அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்னடா இப்படி இருக்காங்கன்னா, இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் ஷாக். Milky Mist Cow Ghee. Taste the best.